ஆனா அதுக்காக வந்து அடிக்கிறா கேட்டுக்குப்பா பாய் பையன் நான் தீடி சாப்பிட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல நான் பேமானி தான் சோதா லக்காடி தான் தீடி சாப்பிட்டேன் நீ பெரிய மனுஷன் தான் துட்டு கொடுக்குதானே போனேன் உன்னை யாருங்க தோட்டத்து மேய் சொன்னாங்க கொடுக்கலாம் என்று சென்று பெண்களை கண்டால் உதயவரி நாட்டில் ராஜபாண்டி கண்களை நீ தான் அனுபவிக்கணும் எங்களை வந்து அடிக்கிறாய் மனவேதனையோடு இருக்கிறேன் சரி கடிக்கலாமா மனவேதனை அதான் போனான் இப்படியே இல்லைங்க அதுக்கெல்லாம் சாட்சியா போனான் ரோஜாவின் அண்ணன் ராஜாவா நின்னாம்பாருமா நீதிமன்றம் ஓடி வந்து நீதி கேட்டான் கரெக்ட் மாமன்னன் நீதி உரைக்க வேண்டும் என்று நீதி உரைக்க அதாவது பரவாயில்ல உணாத்தம் நம்ப முடியாது ஏன் இல்லை சாட்சி தம்பி ஏன் இல்லை சாட்சி அவனா பழுக்குனா அடிச்சிருப்பேன் இந்த பேருக்கு விட்டு ஆனால் நீதிமன்றத்தில் எனக்காக எவ்வளவோ பாராட்டி முக்கு வாதானுங்க பேசுறாரு தான் கேட்டு போச்சு பேச்சாங்காட்டி அவன் கோட்டை விட்டு விடலாமா விடக்கூடாது விட்டுத்தான் வைக்கலாம் அந்த ரங்க காதலை ஆசை காதலை விமலா விமலா பாருமா வா பாத்து அனிதா என்ற சீரத்துடன் வாழ்ந்து வருகிறேன். சென்று தோழிகளை பார்க்க வேண்டுமே. யாண்டி வீடு கட்டவா
என்னக்கா ஏண்டி மீனா என்னப்பா ஜனடி அவ எங்க தான் போயிருக்கிறா எங்க தான் வரனே தெரியல பாரு அவ போக்கே சரி கிடையாது அப்படியா வர வர எங்க போனாலும் நம்மள கூப்பிடவே மாட்டேற சொல்ல கூட மாட்டேன்றாடி அப்பனா கூட பேசவே கூடாது சரிடி நீ பேச கூடாதுடி சரிடி சரியா எங்காவது அவங்கிட்ட போய் பேசுங்க பாரு நல்லா பேச மாட்டேன் பேசவே கூடாது சரியா பேசவே கூடாது அவளுடைய போக்கே சரியில்லை கூடாது ஆமா வர வர ரொம்ப பண்றடி அவ யானி ஏய் எங்க போயிருந்தீங்க ஐ வாயை மூடுறியா ஏன் பேசாதே இங்க நான் போ வாய மூடியானா அவ்வளோ ஒரு தூரம் நான் இல்ல நீ பண்றதுல நியாயமா இதுக்கு முன்னாடி எங்க போய் எங்களை கூட்டிட்டு போவே இப்போ ஒரு வாரத்துக்கு கூட சொல்ல கூட அவளை விட்டு வேற மாட்டேன் எங்கனா போயிட்டுடா ஆமா எனக்கு தேட அது இடம் கிடையாது எங்கங்க தேடிங்க அது ஊரு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டா சுகரும் இல்லாண்டி அப்புறம் ஸ்ட்ரைட்டா மலங்க ஆமா இங்கே தான் இருக்கிறியாமே எப்போ போனாலும் ஏடி எங்க ஊர் வந்து மலை அப்புறம் பகுதி எங்க போனா எங்களை விட்டு போவாதீங்க ஏன்? அனைவரும் ஒன்னா போற ஒன்னா வரலாம் எங்க போனாலும் கண்டிப்பாக நிச்சயமாக சாரிக்கா ஏடி சொல்லுக்கா சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரம் சொல்லி போயிடலாம் இல்லக்கா அழகா ஆடி பாடிக்கொண்டே போகலாம் சரிடி ஏடி இந்த மழை வரலாம் பார்த்து பார்க்க என் மனசே மாறிடுச்சு மாறிடுச்சா? ஆமா எப்படி தெரியுமா மாய்காலையோ மயக்காலையோ படைத்தானே அப்படியா ஏடி இத பார்த்தாயா வரும்பொழுது நிறைய இருந்ததுக்கா ஒண்ணு கூட ஏடி அப்பப்போ வரும்போது அவாவும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை போயிட்டாக்கா எங்க தெரியும் பூலாம் அப்படியா இந்த பக்கம் மட்டும் தான் பறிக்காம இருக்கு இன்னும். அது வந்து அவளோட பங்கு போடுது அக்கா சொல்லட்டம்மா பொண்ணு ஜலாடி
இருந்திருக்கலாம். அப்படி என்ன சின்ன சின்ன வயதுல நம்ம எதுக்காக படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆசை இப்போ நிறைவேற போகுது. நிறைவேற போதா? ஆமா என்னக்கா சொல்றீங்க? டாக்டர் படிக்க போறேன். ஆமா நீ நடக்க போகுதா? ஆமா கண்டிப்பா. ஏண்டி, நாம நினைச்சது எது வேணாலும் நடக்காம போகலாம். போகலாம். கண்டிப்பா இது எப்பவுமே நடக்க போகுதுடி. அப்ப நடக்குமாக்கா? ஏடி, நடக்க போகுது. வெளிநாடு சென்று நம்ம டாக்டர் படிக்க நம்ம தாழக வரணும். எங்கக்கா சொல்றீங்க? கொஞ்சம் ஒரு நாள் நடக்கலையே. கண்டிப்பா நிச்சயமா இது நடக்க போகுது. அப்படியா? ஆமா வெளிநாடு சென்று டாக்டர் படிச்சுட்டு நம்ம தாழக வந்து யாராவது எல்லாரும் ஃப்ரீயாவே நம்ம ட்ரீட்மெண்ட் இந்த பண்றோம். கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா ஃப்ரீயா பார்க்கணும். காசுலாம் எதுவும் ஆகாதீங்க. அப்படியா? சரியா? ஃப்ரீயாவே பார்க்கணும், ஃப்ரீயாவே எல்லாமே பண்ணணும். சரிங்கக்கா, இப்போது என்ன செய்ய வேண்டும்? போய் அங்க சுத்தி காட்ட போறீங்க. சரி. போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கா, அழகாக ஆடி பாடிக்கொண்டே போகலாம். எப்படி தெரியுமா? காற்றில் ஆடும் படிப்பதற்காக சென்ற என் காதலர் போடா அப்படியே போடா 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 அட ஓட்டி வர போடா வெளிவரா நீ ஆம்பளடா வெளிவரா உள்ள வந்து அடிக்கிறேனா ஆம்பளடா அடிக்கிறேன் மக்கால ஓய் கடமுத்திட்ட போய் சாப்பிட புடிச்சா போடா போடா வைக்க மாட்டேன்டா டேய் 5 நிமிஷம் பாராதடா என்கிட்ட கடமுத்த கம்ப்ளைண்ட் அவ்வளவு போய்றா கடவாங்கன கம்ப்ளைண்ட் அவ்வளவு போய் இருக்கும் நீ எப்படி என்கிட்ட வாங்குறேன்னு பாக்குறடா வச்சு பாபா தேவா அப்பால் பேர் தலைக்கு தொண்டனாக என்கிட்ட வாங்க முடியாது 18 மாசம் வச்சு 12 மாசம்டா டேய் எத்தி வச்சானே வாங்க முடியாது ஏண்டா ஏண்டா என்னடா வரப்போகுது கடமுத்திட்ட கம்ப்ளைண்ட் வந்து கேட்டுங்கறாமா அதிகமா வந்து அடிப்பான் தான் என்ன அடிப்பான் இருமாங்க எல்லாம் உண்டு என்னடா கடன் குடிச்சுமே அப்பப்போ போய் கேட்டு திரும்ப அசிங்கமா இல்ல தூமாடி சாவாண்டா யாருடா கடன் மொத்த கம்மியாச்சு சொல்லுவாங்களா ஏமா ஏன்டா ஏப்பா கம்ப்ளைண்ட்
எடுத்துக்கினியா ரேஷன் கார்டுக்கா பேர மாத்திரியா 1000 ரூபாய் வரத்துக்கு தொடப்பு கட்டு என்னத்துக்கு 1000 ரூபாய் எதுக்கு வாங்க போறேன் யாருக்கு தெரியும் தொடப்பு கட்ட நாங்க தான் மாத்தணும் போன மாசம் போய் எதுக்கு போய் மாத்தின போய் நான் வேற ஒண்ணுத்துக்காக மாத்துறதுக்காக நீ என்னத்துக்கு மாத்தினேன்னு தெரியும் அட்டை வாங்க போற சரி மூடு வாங்கிட்டு என் நீதமா மூணு சைடுல தெத்து போய் கண்ணாடி கடவுளுக்காக கேட்பாங்க என்னத்தி கேட்பானா ஈரமான எல்லாம் உங்க சூடு சொன்ன என்னடா குந்துட்டுமே நம்ம அப்பப்போ போய் கேட்டுங்கிறமே அப்படின்னு அசிங்கமா இல்ல அவனுக்கு தூபாடி சாவாண்டா எனக்கே அசிங்கமா இருக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு அதேதான் அவனுக்கு இல்ல நீ பேசுறது எனக்கு அசிங்கமா என்ன இந்த மாதிரி ஒரு ஜென்மம் இருக்குது என்ன ஒரு கடனை வாங்கிட்டோமா அவன் கேக்குறதுக்குள்ளே கொடுத்துடணும் குடுக்கணுமா இல்லன்னு சொல்ல என்கிட்ட இல்ல இல்லாதவன் எதுக்கு வாங்கினே இல்லன்னு சொல்லிதான் வாங்கினேன் இந்த நாயை வாங்கினேன் நான் மென்டலா லூசா அவனுக்கு தெரியாது அவனுக்கு அறிவு இல்ல நான் அந்த கம்ப்ளைண்ட் துட்டுன்னு சொல்லி கேக்குறானே மறுபடியும் எப்படி கட்டுவான் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான் தெரியாது பாண்டு எடுத்து குத்துட்டா பாண்டு குத்துருமாடா பாண்டு குத்து கையெழுத்து வாங்குறான் அம்மா கையெழுத்து என்னடா என்ன யாருடே யாருடா அவனை தர்றமா நாமல் தான் யாரு இல்லைன்னு அக்கால என்னப்பா யாருக்கு தெரியும் அவன் கொடுத்தான் நான் வாங்கிட்டேன் அவ்வளவுதான் 100 பேர் வராமா இவன் போட்டாங்க படம் கொடுத்துருனே இதுக்காகவே அசிங்கமா தான் அவரு இல்லையா ஒன்னு மாத்தி நேக்கிறான் 100 பேருக்கு அசிங்கமா இல்ல எனக்கு கிடையாது நான் வாங்குறேன் ஜாலியா செலவு பண்ணேன் நான் என்ன சொல்றேன் முக்கியமா சொல்லுமா யாருக்கு பயப்படுறோமோ இல்லையே ஒரு கடனை வாங்கிட்டோமா கடவுளுக்காச்சும் பயப்படணும் என்னது கண்டிப்பா கடவுள் சரி தம்பி இந்த விநாயகர் பின்னாடி உட்காந்துக்கிற உள்ள கது சாத்தி பூட்டி வச்சுக்கிறாங்க அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல அவர் என்ன திரண்டாரு உள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறாங்க இப்ப அவர் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து திருவிழா பண்ணுங்கன்னு சொல்றாங்க இவங்களே வீட்டு வச்சு பண்ணாங்க திருவிழா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் போடுவா நான் என்ன சொல்றேன்னா கடன் கொடுக்குறான் பாரு அவெல்லாம் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு நாங்கெல்லாம் கடவுள் அதுக்குதான் கடவுள் வச்சு உதாரணம் ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடையாது நாங்க கடவுள் துட்டு போடுமே கேட்காது நல்ல ஒரு உதாரணம் அந்த கடவுளை வச்சு கடவுள் வந்து நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் யாரு இந்த சதீஷ் அவர் சைலண்டா தான் இருக்கிறாரு படுத்துங்கிறவர் தான் ஒரு மாதிரி இருக்காரு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும் பேக் சைடுல இருக்கவங்க தெரிய தேவையில்லையா அங்க சொல்றேன் தொடப்ப கட்டேன் இப்போ கடவுளை வச்சு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ அதே கடவுளை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சொல்லுமா இரு என்னடா குறுக்க வர மறக்குது சைடுல எங்க குறுக்க வந்து இப்போ கடவுளை வச்சு சொல்றியே கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்கு திருவிழா பண்ணுன்னு சொல்லுதான்னு கேக்குறேன் ஓகே ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன் ஐ எம் ஃபைன் 100 ரூபா ஃபைன் எவ்வளவு சொல்லுங்க இந்த பேச்சில் ஃபைன் எங்கம்மா வரும் சரி விடு என்ன விடு நான் என்ன சொல்றேன் கடவுள் கொடுக்கல எல்லாரும் பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்கவுங்க ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக இது செய்யலாம் அது செய்யலாம்னு பண்ணுவாங்க என்ன பண்றடா டாபர் பேச வேணாம்னு சொன்னா டாபர் தேவடியா டாபர் இஸ் மீனிங் தேவடியா ஓகே அதல்தான் ஐயோ அதல்தான் அதனால கடவுள் பணம் கொடுக்கல இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் என்ன நீதானே எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு யாரு தெரியா ஏன் அழகாக எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்ல ஐயோ என்ன புரியல எனக்கு கடவுள் எங்கன்னா வாயில் அடிச்சுட்டு தான் நீ போகணும் அடிச்சுக்காத வேலைக்காரனா அவன் என்ன வார்த்தை பண்றான் என்ன செய்யறான் நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குற இருங்க ஆண்டி அதனால நான் என்ன சொல்றேன் இப்போ கடவுள் வந்து பணம் கொடுக்கல இப்போ எடுத்துக்காட்டுனா அது இல்லடா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் அதனால எல்லாத்தையும் மாட்டிச்சா நீ தான் எல்லாம் மாட்டி
சொல்றேன், கடவுள் வந்து பணம் கொடுக்கல. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். கடவுள் இருக்கிறாரு. சரி. இப்ப நான் இருக்கிறேன், என்ன வச்சுக்கேன். ஓ, என்ன வச்சுக்கண்டா. டேய் போடா உம்மா தாலியாரா. அர்த்தரே எங்க அப்பா சுத்தமா எனக்கு பிடிக்கல. வேணாம்னு சொல்லு. நானே பண்ணுவேன், ஆனா நான் பண்ணக்கூடாது. நீ வந்து எடுத்துருவா. ஏடாவ நான் இருக்கிறேன்னா என் காதலர் இருக்கிறாரு. என்ன கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கேன். கடவுள் கிட்ட போய் வேண்டுறேன். ஏன் எங்கிட்ட வண்டிக்கா நான் தான் குழந்தை. வேண்டிக்கிட்டு பேசி எது வந்தாலும் வேண்டாத பேசாத. குழந்தை ஒண்ணுக்கா நல்லா சிக்கா எங்கேயோ போய் கடை வாங்கிட்டு வந்துட்டாம்மா. உதயம் வேற வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப கடைசியில எனக்கு புள்ள கூட சத்தியமா நான் அதுக்கு சொல்லுமா. சாரிமா சாரி அதுக்கு சொல்ல. நீ சொன்னதுனால நான் சொல்றேன். சத்தியமா சரி நான் கேக்குறேன். கேளுமா. அவங்கிட்ட கடை வாங்கியிருப்பேன். ஆமா அவங்கிட்ட எப்படிதான் வாங்கினேன்? கையில சாரிமா 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 பியூட்டிஃபுல். என்ன வேலை இதுல? நான் பியூட்டிஃபுல்லா. சாரி. நீ பிளாடை விட்டுக்கிற. அவன் எங்க போனான்னு தெரியல, மறந்துட்டுக்கிறான். சரி வீடு. அவன்கிட்ட நகைய வாங்கினியா பணமா வாங்கினியா? அவன்கிட்ட துட்டா கடை வாங்கலாமா? என் பெரும் பொண்ணு கல்யாணம் எப்படி மோட்டர் வாங்கிட்டோம் 65,000 ரூபாய். எவங்கிட்டு ஏடிஎம் போல வெறும் 2,000 ரூபாய். அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தை கடவுத்த கம்ப்ளைண்ட் விளம்பரம் பண்ண என்னவா? 2 வீலர் விளம்பரம் வாங்க. புது கம்பெனி தந்துக்கிறேன் வாங்க. 2,000 ரூபாய் கட்டுங்க, வட்டி எடுத்து முடிக்கும். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நல்ல யோசனை. நான் 2,000 ரூபாய் உத்தம் வட்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அமைச்சிட்டேன். அது முழுவ மாற்றி வச்சு அது பாதி வந்துச்சு. இதுவரையும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுந்தே. ஏன் கட்டல? அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல. அவன் மாசமான கட்டு மாசமான சொல்லிட்டு போட்டான். கட்டுறதானே? இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமாவது. அது நான் பகுத்துட்டு பொண்டாட்டி